இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகள் உமக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடிய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள் மற்றும் இன்றைய நாளிலே குடும்பஸ்தர்களாக
தங்களது திருமண ஆண்டை நினைத்து கொண்டாடுகின்றவர்கள், குடும்பத்திலே பலதரப்பட்ட சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள், தங்களது பிறந்த தினத்திலே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றவர்கள், சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிக்கின்றவர்கள், அத்தனை பேரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் அத்தனை பேருக்கும் தேவையான கிருபையை நிறைவாக கொடுத்து இன்றைய நாள் பூராகவும் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெஸ்ஸியாவுமாக்கினார் என்பதை இஸ்ராயல் மக்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர்களை பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடும் கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று
ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமர்ந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆட்டை போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. விண்ணிலே தேவன் நீரே, மண்ணிலே ராஜன் நீரே. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமின்றி திருடர் வேறெதற்கும் வருவது இல்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, வாழ்க்கையில 5 கட்டங்கள். 3 கட்டங்கள் நன்மையானவை,
2 கட்டங்கள் நன்மைக்கு புறம்பானவை. பேதுருவினுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த 5 கட்டங்களையும் நாம கத்துக்கொள்ளலாம். பேதுரு யாரு அப்படின்னு பார்த்தா, அவர் பிறப்பிலிருந்தே ஒரு மீனவர். மீனவர் அப்படி என்று சொன்னால் மிக மிக செல்வந்தர். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கேலிலேயா கடற்கரையில மீன் பிடிக்க கூடியவர்கள் எல்லாருக்குமே அங்கு படக்கூடிய மீன்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் அதிகமாக இருந்தது. அந்த மீன் பிசினஸ் அங்கு அதிகமாக இருந்தது. பேதுரு ஒரு சிறந்த மீன் பிடிப்பாளர். ஆகவே அவருடைய வாழ்க்கை சிறப்பாக போய்கிட்டே இருந்தது. ஒரு கட்டம் வரும் வரை, ஒரு கட்டத்துல அவரால வரி செலுத்த முடியாமல் போகிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய அளவுக்கு மீன்பாடு கிடைக்கல. இப்போ என்ன நடக்குது, இவரால சரியான முறையில அரசுக்கு வரி கட்ட முடியல. அதனால அரசின் நெருக்கடியை இவர் சந்திக்கிறாரு. முதற்கட்டம் நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை. இப்போ அவருடைய நிலை 2வது கட்டத்துக்கு வருது, மோசமான நிலை. அவருக்கு அந்த வரி பணம் கட்டுவதற்கு கூட முடியாத நிலை. இந்த நிலையில இருக்கிறப்போ அவர் சோர்ந்து போய் இருக்கிறாரு. அந்த தருணத்துல தெய்வம் வருகிறார். வருகிற பொழுது அவர்கிட்ட ஒரு காரியம் கேட்கிறார். பேதுரு, உன்னுடைய படகை கொஞ்சம் கொடுப்பாயா? இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையின் நொந்து போன சூழ்நிலையில் இருக்கிறப்போ இங்கு தெய்வம் வந்து கேட்கிறார், உன்னுடைய படகை கொடுப்பியா? எனக்கு உதவி செய்வியா? நம்முடைய வாழ்க்கையில நாம கடந்த காலத்துல சிறப்பான நாட்களை கண்டிருப்போம். அந்த சிறப்பின் நாட்கள் தொடரப்போகுது அப்படின்னு நினைத்திருப்போம். குழந்தைகளாக இருந்தப்போ நம்முடைய குடும்பத்துல சகோதர சகோதரிகள் அப்படின்னு சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். நம்முடைய அம்மா அப்பாவோடு சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். ஆனா அந்த சந்தோஷம் எத்தனை காலங்கள் நிலைத்திருந்தது? நம்முடைய சகோதரங்கள் ஆளுக்காள் திருமணமாகி பிரிந்து போகும் வரை, அதுவரை எல்லாம் நல்லா தான் இருந்துச்சுது. அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது எல்லாம் நல்லா தான் இருந்துச்சுது. அந்த தருணத்துல திடீரென்னு வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தின் மூலமாக நாம் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர ஆரம்பிக்கிறோம். நகருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை இருந்த சிறப்பிலும் பார்க்க கொஞ்சம் சரிய ஆரம்பித்ததும் நம்மால அதை தாங்கிக்க முடிவதில்லை. நம்முடைய தொழில்ல ஒரு சரிவு, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு தோல்வி, நம்முடைய சகோதரங்கள் நம்ம மதிக்கிறாங்க இல்லை அப்படி என்பதுல ஒரு மன கஷ்டம், நம்முடைய பெற்றோரை இழந்து விட்டோமே என்கின்ற பாரம். இந்த நிலையில நாம இருக்கிற பொழுது 2வது நிலையில், வாழ்க்கையின் 2வது நிலையில் இருக்கின்றோம். பேதுருவை போன்று இந்த தருணத்தில் தான் இயேசு நம்மை தேடி வருகிறார், தேடி வருவார். பேதுருவை தேடி சென்ற தெய்வம் இன்று உங்களையும் தேடி வருகின்றார். உங்களது இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை தேடி வருகின்றார். உங்களது போதை பழக்கத்திலிருந்து நீங்க வெளியில வரணும் என்பதற்காக அவர் உங்களை தேடி வருகின்றார். உங்களது உடல் வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை அடையும்படிக்காக அவர் உங்களை தேடி வருகிறார். தேடி வருகின்றவர் உடனடியாக ஆரோக்கியம் கொடுக்க மாட்டார். உடனடியாக உங்களை போதை பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர மாட்டார். உடனடியாக உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க மாட்டார். மாறாக அவர் உங்களிடம் உதவி பெறுகின்றவராக வருவார். அவர் யாருடைய உருவத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அப்படி வருகின்ற பொழுது நீங்க என்ன பண்ணுகின்றீங்க? சலிச்சுக்கிறீங்களா அல்லது முன் சென்று உதவி செய்யறீங்களா? பேதுரு என்ன பண்ணார்? சலிச்சுக்கிட்டாரா? கிடையாது. அவர் முன் வந்து தன்னுடைய படகை கொடுத்து உதவி செய்தார். அதனால் என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கை முந்திய நிலையிலும் பார்க்க இரட்டிப்பான அளவுக்கு ஆசிரை பெற்று கொண்டது. கட்டத்தில் ஆசிரோடு இருந்தார். 2வது கட்டத்தில் சரிவை சந்தித்தார். இயேசு ஆண்டவர் கிட்ட தன்னுடைய படகை கொடுத்ததன் பிறகு அவருடைய படகு பெரும் மீன் பாட்டால் நிறைந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அவர் 3வதாக பெற்றுக்கொண்ட ஆசீர் பல மடங்காக இருந்தது. அதுபோன்றுதான் எப்போது நீங்க
தோல்வியின் சூழ்நிலையில், விரக்தியின் சூழ்நிலையில், கஷ்டத்தின் சூழ்நிலையில் அடுத்தவருக்கு ஓடி சென்று உதவுகிறீர்களோ, அப்பொழுது ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர் நீங்க எண்ணிக்கூட பார்க்காத அளவுக்கு இருக்கும். அந்த ஆசீரை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்களாலே நம்ப முடியாம இருக்கும். நானா இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியில வந்தேன், நானா புகைக்கின்ற பழக்கத்திலிருந்து வெளியில வந்தேன், நானா குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வந்தேன், என்னுடைய வாழ்க்கையா சிறப்பை கண்டு கொண்டிருக்கிறது, நானா இந்த கேன்சர்ல இருந்து வெளியில வந்தேன், நானா இந்த கிட்னி ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்தேன், நானா அப்படின்னு கேட்டு நீங்க ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்க வாழ்க்கை அடுத்த கட்ட ஆசீருக்கு, முதற்கட்ட ஆசீரிலும் பார்க்க இரட்டிப்பான ஆசீருக்கு உயர்ந்து கொள்ளும். அப்படி உயர்கின்ற வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பார் தெரியுமா? பேதுருவை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தது போல. பேதுரு எல்லா காரியங்களையும் இயேசுவோடு சேர்ந்து நல்லபடியாகத்தான் ஒரு நல்ல சீடராக பண்ணிக்கிட்டு வந்தார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, என்னால் எல்லாம் முடியும், இயேசுவோடு சேர்ந்து என்னால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சவர் ஒரு கட்டத்துக்கு மேல இயேசுவுக்கே நான் எல்லாம் பண்ணுவேன், இயேசுவை யாராவது தொட்டா நான் விட மாட்டேன் அப்படி என்கின்ற நிலைக்கே வந்துட்டாரு. அந்த தருணத்துல இயேசு ஆண்டவர் அவருடைய கான்பிடென்ட் கிடையாது, ஓவர் கான்பிடென்ட். அதாவது அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை, இயேசுவில் இருந்த நம்பிக்கை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது தன்னம்பிக்கை அல்ல, தலைக்கணமாக மாறிவிட்ட நிலை. என்னால முடியும், என்னால தெய்வத்தையே பாதுகாக்க முடியும். இந்த சீடர்கள் ஏனையவர்கள் உங்களை விட்டு ஓடினாலும் நான் ஓட மாட்டேன், நான் நிற்பேன் உங்களுக்காக, நான் 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 அப்படின்னு அவர் கர்வத்தோடு இருந்தபடியினால் அந்த மூணாவது கட்ட ஆசிரை அவர் இழக்க வேண்டியதாக போய்விட்டது. எப்படி? ஆண்டவரே யார் என்ன சொன்னாலும் நான் ஓட மாட்டேன். இயேசு என்ன சொன்னாரு? இன்னைக்கு ராவே நீ என்ன 3 தடவை மறுதலிப்பதற்கு முன்னதாக சேவல் கூவவே கூவாது அப்படின்னு சொன்னார். நடந்துச்சுதான். நம்ம வாழ்க்கையில நாம 3வது கட்டத்துல ஆசிரை பெற்றுக்கொள்ளுகிற வேளையில எப்பேற்பட்ட நிலையில இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பாரு. ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஆசீர் தான், சாதாரண ஒரு வாழ்க்கை தான், அதற்கப்புறமாக அந்த வாழ்க்கை வீழ்ந்தது தான். இப்போ ஆண்டவர் கட்டத்திலும் பார்க்க நம்ம ரெட்டிப்பாக உயர்த்தி இருக்கிறார். அந்த உயரத்துல நாம இருக்கிறப்போ ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு நேரத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு அவர் பார்ப்பாரு. அதை விட்டுட்டு கடவுள் எனக்கு உதவி செஞ்சார் தான், இருந்தாலும் இப்போ நான் என்னுடைய முயற்சியால தான் எத்தனையோ காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ பிஸி, என்னால் சர்ச்சுக்கு போக முடியாது. அந்த நாட்கள்ல எல்லாம் டெய்லி நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னால் முடியாது, என்ன என்னுடைய வேலை, ஒர்க் ப்ரெஷர், அதால வேணா வாரத்துக்கு ஒரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய்க்கிறேன். சமயங்கள் அது கூட கிடையாது, மாசத்துக்கு ஒரு வாட்டி, சமயங்கள் அதுவும் கிடையாது, ஏதோ திருவிழா காலங்களில் ஒரு கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அல்லது ஆலய திருவிழாக்கள் இந்த நேரத்தில் போய்க்கிறேன். அப்படி என்கின்ற மென்டாலிட்டி வர்றப்போ அங்கே நாம பேதுருவை போன்று தலைக்கணத்துல வாழுகிறோம். அந்த நிலை நமக்கு கூடாது. ஏன் தெரியுமா? அந்த தலைக்கணம் நம்ம இருக்கிற உயரங்கள்ல இருந்து கீழே போற்றும். பேதுருக்கு அப்படித்தானே நடந்தது. பேதுரு எந்த வாயால இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ அதே வாயால மறுதலிச்சு போட்டாரு. மறுதலித்த வேளையில அவர் என்ன பண்ணாரு? அடம் பிடிச்சிட்டு இருந்தாரா? நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரா? இல்ல, மன்னிப்பு கேட்டாரு, மனம் திரும்பினாரு. அது போல ஒரு வேளையில நீங்க 4வது கட்டத்தில் இருப்பீங்களாக இருந்தா, உங்களது அந்த ஆணவத்தால நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை இழந்த நிலையில இருப்பீங்களாக இருந்தா, ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க நல்லபடியா எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தீங்க. நீங்க குடிக்கிறத நிப்பாட்டிட்டீங்க, ஸ்மோக் பண்றதை நிப்பாட்டிட்டீங்க, போதை பழக்கத்தின் அடிமைத்தளத்தெல்லாம் விட்டீங்க. இருந்தாலும் இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. திரும்ப அந்த கெட்ட பழக்கம், திரும்ப உங்க உடம்புல வியாதி ஏற்கனவே இருந்ததை விட மோசமா இருக்குது. அப்படியா நிலையில இருந்தால் நீங்க 4வது கட்டத்தில் இருக்கிறீங்க. பேதுருவை போன்று மறுதலித்த அந்த கட்டத்தில் இருக்கிறீங்க. அந்த நிலையில ஆண்டவர்கிட்ட ஓடி வாங்க, மன்னிப்பை பெறுங்க. அப்படி மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், எந்த பேதுரு தன்னுடைய வாயால 3 வாட்டி மறுதலித்தாரோ அதே வாய் மூலமாக ஆண்டவர்
அவரை 5வது அந்த வாழ்க்கையின் கட்டம், வாழ்க்கையின் நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு அவர் உயர்த்திய வேளையில அவர் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்ட வேளையில எந்த வாயால அவர் 3 வாட்டி மறுதளித்தாரோ அந்த வாய்க்கொண்டே அவர் போதித்த வேளையில இன்னைக்கு மத வாசம் சொல்லுதுங்க, அவருடைய போதனையை கேட்ட அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 3000 பேர் ஆண்டவருக்குள்ளாக வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு. ஆசீர்வாதத்தை விட 3வது ஆசீர்வாதம் இரட்டிப்பாக இருந்தது. இப்போ 3வது ஆசீர்வாதத்தை விட 5வது தடவை பெற்றுக்கொண்ட ஆசீர் பல மடங்காக உயர்ந்தது. உங்க வாழ்க்கையும் ஆசிரை நோக்கித்தான் நகர்ந்துகிட்டு இருக்குது. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் கணிப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்க, நீங்க எந்த கட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நீங்க ஒரு வேளையில கட்டத்தில் இருப்பீங்களாக இருந்தால் கவனமாக இருந்து கொள்ளுங்க, ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து கொள்ளுங்க, நீங்க வீழ்ந்து விடாமல் போவதற்கு. ஒரு வேளையில நீங்க வீழ்ந்து போயிருந்தால் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு ஜபிச்சுக்கிட்டே இருங்க, 3வது கட்டத்திற்கு நீங்க உயர முடியும். ஒருவேளை 3வது கட்டத்தில் இருக்கிறீங்கன்னா ஆண்டவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு நன்றி சொல்லி கொண்டே வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆணவம் வேண்டாம், என்ன ஆணவம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு தள்ளிவிடும். ஒரு வேளையில நீங்க 4வது கட்டத்தில் இருப்பீங்களாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நீங்க பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய தப்பான காரியங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட மனம் நொந்து அழுது பேதுருவை போன்று மனம் மாறியவர்களாக வாழ்ந்து பாருங்கள். அப்படி வாழ்வீர்களாக இருந்தா நீங்க பேதுருவானவர் பெற்றுக்கொண்டாரே அந்த 3000 பேரை மனம் திருப்புகின்ற ஆசீர், அப்பேற்பட்ட ஆசீரை உங்களது வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு உடல் ஆரோக்கியம், மன அமைதி, குடும்பத்தில் சந்தோஷம், பிரிவான சூழ்நிலை எல்லாம் சரியாக செய்யப்பட்டு உறவுகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு நீங்க விரும்புகின்ற காரியங்கள் விரும்புவதற்கும் மேலாக உங்கள் வாழ்க்கையின் மீது வந்து சேர வாழ்விலே எந்நாளும் எப்பொழுதும் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு நிற்பீர்கள். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்து போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவ்வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவ்வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins.
சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்பிலிருந்து உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை உள்ளத்தின் ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை.
இந்த வருஷத்திற்கான தேவை. இந்த 4 தேவைகளோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இறுதியாக உலகிலே நிரந்தர சமாதானம் தேவை என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்து நிற்போம். நாம் கேட்ட மாத்திரத்திலேயே நம்முடைய தெய்வம் நம்முடைய 8 தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் ஆழமான சமாதானத்தோடும் வாழும்படி அழைக்கின்ற தெய்வம். அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே இறைவா, இந்த பலி மூலமாக 8 தேவைகளை உம் பாதம் சமர்ப்பித்திருக்கிறோம். கேட்ட மாத்திரத்திலேயே அவற்றை நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்று நம்புகின்றோம். இந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம்.
அப்பா தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் உம்முடைய செட்டையின் மறைவில் எங்கள் அத்தனை பேரையும் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாப்பீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தொல்லைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்களை தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். May God bless you and see you all tomorrow. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே.